அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, மலையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காத்து அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது, என் அன்பே என் அன்பே. மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன்,
20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ குலைகின்ற தங்கங்கள் கண்ணங்கள் எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியோடாக உங்க எல்லோருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமது நிகழ்ச்சியோட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்களூடாக நமது நிகழ்ச்சியில வந்து நம்ம பயணிப்பது வளமை. அதே மாதிரி இந்த வாரமும் வேற லெவல்ல ஒரு பிளேலிஸ்டோட ஒரு புது குழுவுகளூடாக வந்து இந்த மாதம் முழுவதுமே வந்து நாங்க பயணிக்க காத்து கொண்டிருக்கோம். அது மாத்திரம் இல்லாம நமது நிகழ்ச்சியில வந்து பயணித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்களும் வந்து வித்தியாசமான திறமைகளை கொண்ட நிறைய பாடல்களும் சரி, நிறைய இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்களும் சரி, ஸோ வேற லெவல்ல நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வாவ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுடைய எண்ணோட்டத்துக்கு ஏற்ப உங்களுடைய எண்ணங்களும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இவங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்கலாட்டியே சரியா இருக்குமா? ஸோ அதனாலே வந்து நமது மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியில வந்து நிறைய குழுவினர்கள் வந்து பயணிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் போய் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேரை கமெண்டரை பெற்றுள்ள அந்த இசைக்குழுவர்களை வந்து 2026 டிசம்பர் 31 நமது டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம். ஸோ அந்த இசைக்குழுவர்கள் யார் அப்படின்றது வந்து தீர்மானிப்பது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த வாரமும் நம்ம கூட ஒரு புது இசைக்குழுவினர்கள் வந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ யார் எவர் அப்படின்றது வந்து நிகழ்ச்சிக்குள்ள நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எஸ், இன்னைக்கு வேற லெவல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்க போது அதுலயும் சில பாடல்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான திரைப்படத்திலிருந்து நெருக்கமான பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக இன்னைக்கு வந்து கொஞ்சம் தளபதியை பிடிச்சவங்களுக்கு அதிக அளவு பிடிக்கக்கூடிய ஒரு பாடல் தெரிவுகளாகவும் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பாடல்கள் வரப்போகின்றது. அது மாத்திரம் இல்லாமல் தளபதியோட பாடல் மட்டும்தானே நம்ம நிகழ்ச்சியில கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய ரசிகர்களுடைய விருப்ப தெரிவு பாடல்களை நமது நிகழ்ச்சியில இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னு கூறிக்கொள்ளலாம். ஸோ அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு இந்த வாரம் நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கும் அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்கள் தான் வந்து இந்த வாரம் நம்ம கூட பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்கள் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்காக தந்திருக்கிறாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்களையும் படித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தை நீங்கள் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேரை கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களுக்கு 2026 இந்த மாத இறுதி டிசம்பரில் டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அடையாளத்தையும் கௌரவத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம். ஸோ உங்களுடைய தெரிவு நீங்களே தெரிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக வந்து யார் எந்த இசைக்குழுவினர்கள் வந்து இந்த வெற்றி மகுடத்தை சூட போகின்றார்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பர் ஹிட்டான பிளேலிஸ்டாக இருக்கின்றது. ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடலாக என்ன பாடல் வரப்போகிறது, யாரோட பாடல் வரப்போகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தளபதியோட ஒரு பாடலோடு தான் நிகழ்ச்சியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு லெஜெண்டோட ஒரு வாய்ஸில் வந்த ஒரு பாடல். ஸோ நம்மளுடைய பாலசுப்ரமணியம் சார், அது மாத்திரம் இல்லாமல் சுஜாதா மேம் 2 பேருமே இணைந்து பாடிய ஒரு பாடலாக நம்மளுடைய தளபதியோட திருமலை திரைப்படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல். ஸோ திருமலை திரைப்படத்துல நிறைய பாட்டு அழகழகான பாடல்கள் எல்லாமே இருக்குது அண்ணா. ஸோ அப்படி என்ன பாட்டு நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திக்கிறது விளங்குது. ஸோ அதுல எவ்வளவு அழகான பாடல்கள் இருந்தாலும்
கண்டிப்பாக ஒரு பாடல் தான் தர வேணும். ஸோ அதுக்கு இணங்க வந்து "அழகூரில் பூத்தவளே" அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப 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 ஹம்மிங்ல வந்து நம்மளுடைய பாலசுப்ரமணியம் சார் வந்து இதுல ரொம்ப அழகாக வந்து பாடியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த பாடலுக்கு இசைப்பிலராக வொர்க் பண்ணினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளுடைய வித்யாசாகர் சார் தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருடைய மியூசிக்ல வந்து நிறைய மேஜிக் பண்ணிட்டு போகக்கூடிய பல பாடல்கள வந்து நம்ம இப்போ வரைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து தளபதிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆல்பமாக வந்து திருமலை திரைப்படத்துல வந்து ஒவ்வொரு பாடல்களையும் வந்து நம்மளுக்கு வித்யாசாகர் சாருடைய இசையில வந்து தந்திருப்பாரு. அதையும் தாண்டி வித்யாசாகர் சாரோட வந்து நிறைய திரைப்படத்துல வந்து நம்மளுடைய தளபதியும் வொர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இணங்க வந்து திருமலை திரைப்படத்துல வந்து "அழகூரில் பூத்தவளே" பாடல் வந்து சூப்பரான ஒரு ஆல்பமாக வந்திருந்தது. ஸோ அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில ஆரம்ப பாடலாகவும் வர தயாராக இருக்கின்றது. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் நம் நாட்டு குரல்களுடைய குரல்களில் அழகான நம் நாட்டு இசை கலைஞர்களுடைய இசையிலும் "அழகூரில் பூத்தவளை" பாடலை பார்த்துவிட்டு வரலாம். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே, மலையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, உனை அள்ளித்தானே உயிர் நூலில் கோர்ப்பேன், உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காப்பேன். அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே.
சேர்த்தவளே. உடையைத்தானே உயிர் நூலில் கோப்பேன். உயிர் நூலில் கோர்த்து உதிராமல் காத்தே. வாவ் 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 வாவ்! அழகூரில் பூத்தவளை அப்படின்னு சொல்லி பாடல் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ எத்தனை மலர்கள பார்த்தாலும் சில பையன்களுக்கு வந்து அந்த பெண்ணோட ஒப்பிட்டு அந்த மலர சொன்னா தான், அந்த மலருக்கு பெருமையா, இல்ல அந்த பெண்ணுக்கு பெருமையா அப்படின்னு சொல்லி தெரியல. அதையும் தாண்டி சில நேரங்கள்ல சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் வந்து, சில நேரங்கள்ல வந்து சில ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மலர்கள் அப்படின்றது வந்து இந்த செடியில இருக்கிறதையும் தாண்டி பெண்களுடைய முடிகளில் இருக்கும் பொழுதுதான் அந்த மலருக்கே அழகு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு மலரையும் பெண்ணையும் ஒப்பிட்டு பேசக்கூடிய விஷயம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு நெருக்கமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஸோ அதுக்கு இணங்க ரொம்ப அழகான ஒரு பாடல் வரிகளாக நிகழ்ச்சியில வந்து இந்த பாடல் வந்திருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நிகழ்ச்சியில அடுத்தும் கூட ரொம்ப 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 ஒரு சூப்பரான ஒரு பாடல் வரப்போகின்றது. அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தோட டைட்டில் வந்து எனக்கு பர்சனலா ரொம்பவே ஒரு பிடிச்சு போன ஒரு டைட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு திரைப்படங்களும் வரப்போவதும் அந்த திரைப்படத்தோட டைட்டிலுக்கு இணங்க வந்து சில திரைப்படங்களை வந்து நல்லா இருக்கும். இந்த திரைப்படத்துக்கு வந்து என்னங்க இப்படியெல்லாம் பேர் வச்சிருக்காங்க, உள்ள கதை வந்து எப்படி நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதிரி அந்த காலங்களில் ரொம்ப அழகான பேர்களை வந்து அந்த திரைப்படத்தோட டைட்டிலாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆயிருக்கும். அதுக்கு இணங்க வந்து நிகழ்ச்சியில் அடுத்தும் பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படத்தோட இந்த டைட்டிலுக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அந்த திரைப்படத்தோட டைட்டில் ரொம்பவும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு டைட்டில். அதனால இந்த டைட்டிலை வந்து இவ்வளோக்கு நான் ஹைப் ஏத்தி சொல்றதுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்து நாங்க பார்க்க காத்து கொண்டிருக்கின்றோம். ஸோ பயணங்கள் முடிவதில்லை. ஸோ எப்பயாச்சும் வாழ்க்கை கண்டிப்பா முடிஞ்சிருமே. அப்படி இருக்கும்போது பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் எந்த சூழல்ல வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில எண்ண ஓட்டங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த டைட்டிலுக்கு என்ன மாதிரியான ஒரு பின்பத்தையும், என்ன மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் அந்த திரைப்படத்துல தந்திருக்காங்களோ, அந்த ஸ்க்ரீன் பிளேயை பார்க்கும்போது சரிதாங்க, இந்த டைட்டில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இந்த திரைப்படம் வந்து ரொம்ப அழகாக மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாம இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய லெஜண்ட் நம்மளுடைய இளையராஜா சார் தான் இந்த திரைப்படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இந்த திரைப்படத்துல வரக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய அடுத்த பாடல் வந்து இளைய நிலா பொழிகிறதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலா நிகழ்ச்சியில பார்க்க போகின்றோம். இந்த பாடலுக்கு பாடல் ஆசிரியராக நம்மளுடைய வைரமுத்து இந்த திரைப்படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஒரு பெண்ணை வந்து பூவுக்கு எப்படி ஒப்பிடுவோமோ அதே மாதிரி அடுத்ததாக நமது நிகழ்ச்சியில பாடல்ல வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு நிலாக்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய, நிலாக்கு ஒப்பிட்டு பாடக்கூடிய, ஒரு நிலாக்கு ஒப்பிட்டு உவமை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அடுத்தும் கூட பாடல் வரப்போகின்றது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில அடுத்தும் கூட இளைய நிலா பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கலாம். இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே.
வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும் இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ நீலவானிலே வெள்ளியோடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா பொழிகிறதே பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து அழகான பாடல்களையும் தாண்டி நம்மளுடைய மனதுக்கு வந்து நெருக்கமான பாடல்கள் வந்து ஒரு சில பாடல்கள் இருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த ஒரு பாடல் இளைய நிலா பொழிகிறதே அப்படின்னு சொல்லி அழகான வரிகள்ல அழகான ஒரு பாடல். சில நேரங்கள்ல நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மழை பெய்து கொண்டிருக்கும் போது வந்து இந்த மழையில நனைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து இந்த பனிமூட்டம் சூழ்ந்த ஒரு சூழல்ல வந்து நான் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரொம்ப காமான ஒரு பிளேஸ்ல வந்து எனது வாழ்க்கை இருந்தா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சில குட்டி குட்டி குட்டிய சிந்தனை நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு யதார்த்தங்களையும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமது வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையோட சுவாரஸ்யம் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒருத்தவங்களை வந்து நாம நினைக்கும் பொழுதோ அல்லது அவங்கள வந்து நாம கூப்பிடும் பொழுதோ வந்து அது அவங்களுக்கு இவ்வளவு மனதுக்கு வந்து இதமாக இருக்கின்றதோ இவ்வளோ சந்தோஷமாக இருக்குதோ தெரியல. அதை கூப்பிடுறவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீல் வந்து தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாம இப்ப அண்மையிலேயும் எனக்கு ஒரு ரீல் வந்து பார்க்க கிடைத்திருந்தது. ஒரு இன்ஸ்டா ரீல்ல வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக வந்து ஒரு வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் வந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டே இருப்பாங்க. சும்மா ஒரு பேர் இப்ப அமுதா அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்கிறாங்கன்னு சொன்னா அமுதா 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 எதுக்கு எடுத்தாலுமே வந்து அமுதா 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 அப்படின்னு கூப்பிட்டு கொண்டிருப்பாங்க. இதே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அமுதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொன்னா ஸோ வீட்டுல இவ்வளவுதான் நம்மளை எத்தனை தடவை எதுக்கு எடுத்தாலும் கூப்பிட்டு கொண்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பர்சன் நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே வட்டஃப்ளாயெல்லாம் பறக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயமா இருக்கும்.
ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒருத்தங்க இரிட்டேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இன்னொருத்தங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க பண்ணும்போது, அது ஒரு ஹாப்பினஸ தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கு இணங்க நிகழ்ச்சியில அடுத்தும் கூட ஒரு பாடல் வரப்போகிறது. ஸோ அப்படி என்ன பாடல் தான் நிகழ்ச்சியில அடுத்து நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்தும் கூட நம்மளுடைய தளபதியோட ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் பார்க்க போகின்றோம். அது மாத்திரம் இல்லாம, நம்மளுடைய தளபதியோட நம்மளுடைய ரம்பா மேம் இணைந்து நடித்த மின்சார கண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட வர தயாராக இருக்கின்றது. குறிப்பாக மின்சார கண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்ற உன் பெயர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் அப்படின்னு சொல்லி தன் மேல இருக்கக்கூடிய அன்பையும் மற்றவங்க மேல இருக்கக்கூடிய என்னோட அன்பையும் சில விஷயங்கள்ல வெளிப்படுத்தும் போது ஒரு ஆசையாக ஒரு விஷயத்த வந்து நம்ம அப்ரோச் பண்ணும் பொழுதுதான் அந்த அன்போட வெளிப்பாடு அப்படின்றது வந்து ரொம்பவும் ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஆசையை அழகான வரிகள்ல வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைகளை கொட்டி தீர்த்த பாடலாக நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட மின்சார கண்ணா திரைப்படத்தில் இடம்பெற்ற ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட வர தயாராக காத்து கொண்டு இருக்கின்றது. ஸோ வாங்க நிகழ்ச்சியில போய் பாடலை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம். உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான் உயிரில் கரைய ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான் உயிரில் கரைய ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் உன் தோள் சேர ஆசைதான் உன்னில் வாழ ஆசைதான் உனக்குள் உறைய ஆசைதான் உலகம் மறக்க ஆசைதான் ஒன்றும் ஒன்றும் ஒன்றாயான ஆசைதான் உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான் உயிரில் கரைய ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் La 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 la. கண்ணில் கடி கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே கால்கள் இந்த கால்கள் காதல் கோலம் போடுமே நாணம் கொண்டு மேகம் ஒன்றில் மறையும் நிலவென கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென்ன தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதலானே பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான் உயிரில் கரைய ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் சிஞ்சக்கு ஜிம் ஜம் சிஞ்சக்கு ஜிம் சிஞ்சக்கு ஜிம் ஜம் சிஞ்சக்கு ஜிம்
வந்தால் எந்த பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே. நீயும் கோவிலானால் சிலையின் வடிவில் வருகிறேன், நீயும் தெய்வமானால் ஒளியும் நானே ஆகிறேன். வானின்றி வெண்ணிலா இங்கில்லை, நாமின்றி காதல் இல்லையே. காலம் கரிந்த பின்னும் கூந்தல் நரைத்த பின்னும் உங்கள் மாற்றமில்லையே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் நுழைய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான். ஒன்றும் ஒன்றும் ஒன்றாயான ஆசைதான், ஆசைதான் உன்மேல் ஆசைதான். ஆசைதான் உன்மேல் ஆசைதான். பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில பாடல்கள் வந்து ரியாலிட்டியை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், உண்மையை உறக்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், சில விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அப்படித்தான் நிகழ்ச்சியில இணைக்கக்கூடிய சில பாடல்கள் வந்து நமது மனதுக்கும் சரி நமது மூளைக்கும் சரி வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மனதுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பழைய நினைவுகளை வந்து அழகாக நினைத்து கொண்டு நமது ஒவ்வொரு நகர்வுகளையும் நடத்தி கொள்வதற்கும் நகர்த்தி கொள்வதற்கும் ரொம்ப அழகான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் மூளைக்கு ஒரு வேலையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து சில பாடல்களை கேட்கும் பொழுது தான் நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இந்த பாடல் இந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இதை நான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அப்போதான் நம்மளுக்கு கிளிக் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு நகர்வுகளையும் சில நேரங்களில் யதார்த்தமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பாடலில் ஒரு சக்தியாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தும் கூட நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒரு பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல், எல்லோருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு பாடல். நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட நம்மளுடைய தளபதியோட ஒரு பாடல் தான் வரப்போகின்றது. நம்மளுடைய சிம்ரன் மேம் கூட இணைந்து நடித்த துள்ளாத மனமும் தொல்லும் திரைப்படத்தில் இடம்பெற்ற ரொம்ப ஒரு அழகான பாடல். ஸோ துள்ளாத மனமும் தொல்லும் திரைப்படத்தோட ஹிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்த திரைப்படம் துள்ளாத மனமும் தொல்லும். இந்த திரைப்படத்தை வந்து பல மொழிகளில் வந்து ரீமேக் பண்ணி எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் தமிழில் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது வந்து வேற லெவலில் ஒரு ஃபீல் குட் தான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து ராஜ்குமார் இந்த திரைப்படத்தில் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து வைரமுத்து சார் இந்த திரைப்படத்தில் வந்து பாடல் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிகழ்ச்சியில் என்ன பாடல் தான் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல். ஸோ பெண்களை வந்து மேகத்துக்கும் நிலாக்கும் பூவுக்கும் ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதிகரித்து கொண்டு போவதே தவிர அந்த விஷயம் வந்து ரொம்பவே குறைவான ஒரு சூழலில் வந்து போவது கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒருத்தங்க நம்மளை ரசிக்கிறாங்க, ஒருத்தங்க நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப 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 அழகாக வந்து சொல்லக்கூடிய பல விஷயங்களாக இந்த பாடல்களுடைய வரிகளில் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட ரொம்ப ஒரு அழகான ஒரு பாடல் பாலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடாக நீந்திருக்கலாம். மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் போது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே என் அன்பே. மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன்.
உறங்காமலே உளறல் வரும் இதுதான் ஆரம்பம். அடடா மனம் பறி போனதே அதில் தானோ இன்பம். காதல் அழகானதா இல்லை அறிவானதா? காதல் சுகமானதா இல்லை சுமையானதா? என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன். மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன். நீ வந்ததும் மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம். நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம். என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்துதான் நெஞ்சில் சுவாசம் வரும். என் அன்பே என் அன்பே மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன். மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது செல்வது என்று நான் உன்னை சேர்வது? என் அன்பே என் அன்பே ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு படிப்பினை ஊடாக நமது வாழ்க்கையோட ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ நம்ம அறிந்தோ அறியாமலோ நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளால் உருவாக்கப்படுகிறதா, இன்னொருத்தவங்க உருவாக்கப்பட்ட சூழல்ல நமது வாழ்க்கையை வாழ்றோமா அப்படின்றது சில நேரங்களில் நம்ம யோசிக்கும் பொழுது தான் அதோட தெளிவு கிடைக்கின்றது. அல்லது அதுக்கு இணங்க ஒன்றித்து நமது வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழலாக அமைச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது சில சந்தர்ப்பங்கள் அப்படின்றது ரொம்ப அழகான நினைவுகளாக கடந்து வரக்கூடிய பல விஷயங்களாக இருந்தாலும் சில நேரங்களிலே அதே இடத்துல நம்ம தேங்கி நிற்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அது கடந்து வந்திருப்போம். யாராலும் மறக்கவோ இயலாத ஒரு விஷயத்த சில நேரங்களை யோசிச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு குறும்படம் போல அப்படியே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனநிலை இருக்கின்றது. இருந்தாலும் சில திரைப்படத்துல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நான் இருந்தேங்க. இந்த திரைப்படத்தோட காட்சிகள்ல என் லைஃப்ல நான் இருந்து இந்த விஷயத்த என் லைஃப்ல ரியாலிட்டி லைஃப்ல நான் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துல ஒரு காட்சியா எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் என்னோட மனதில் இருந்த ஒரு விஷயத்தை தான் இவங்க பாடலுடைய வரிகளாக கோர்த்திருக்காங்க அப்படின்னு மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல யதார்த்தமான சினிமாவில் யதார்த்தமான வாழ்க்கையை பின்னி பறிந்து நாம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பல விஷயங்களாக இருக்கிறது. அதுக்கு எனக்கு நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். துள்ளாத மனமும் தொல்லும் திரைப்படத்திலிருந்து பாடல் பார்த்திருந்தோம். அடுத்தும் கூட துள்ளாத மனமும் தொல்லும் திரைப்படத்தில் இடம்பெற்ற சூப்பரான இன்னும் ஒரு பாடல் தான் நாங்கள் நிகழ்ச்சியில பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு திரைப்படத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆல்பமும் வேற லெவலில் ஹிட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம விட்டு தந்தா உங்களுக்கே என்னன்னா இந்த பாடலை விட இன்னும் ஒரு பாடல் நல்லா இருக்கு, எனக்கு அந்த பாடல் தந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறது விளங்குது. ஸோ நம்மளுடைய கலைஞர்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்தும் கூட நாங்கள் தாரங்க, தளபதியோட ஒரு பாடல் தாரங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு துள்ளாத மனம் திரைப்படத்துலேருந்து இன்னும் ஒரு பாட்டு வேணுமா, சரி நாங்கள் தாரோம் அப்படின்றதுக்கு நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தும் கூட துள்ளாத மனம் தொல்லும் திரைப்படத்தில் இடம்பெற்ற 20 கோடி நிலவுகள் கூடி பெண்ணிங் ஆனதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பாடல். ஸோ நிகழ்ச்சியில் பாடலை தொடர்ந்து முடிய நிகழ்ச்சியோட ஆகி நீந்திருக்கலாம்.
20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ குலைகின்ற தங்கங்கள் கன்னங்கள் ஆகாதோ நெளிகின்ற வில் ரெண்டு உருவங்கள் ஆகாதோ 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே ஆனால் கண்ணியுந்தன் கண்கள் மட்டும் காணவில்லையே ஓ, 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 ஓ. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ தங்கமான கூந்தல் தாழ்ந்து வந்ததென்ன வந்து உந்தன் பாதம் கண்டு வணக்கம் சொல்லவோ தேன் மிதக்கும் உதடு சேர்ந்திருப்பதென்ன ஒன்றையொன்று முத்தம் விட்டு இன்பம் கொள்ளவோ மானிட பிறவி என்னடி மதிப்பு உன் கால் விரல் நகமாய் இருப்பது சிறப்பு 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே கண்ணியுந்தன் கண்கள் மட்டும் காணவில்லையே ஓ, ஓ, ஓ. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ ஜூலை மாதம் பூக்கும் கொன்றை பூக்கள் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே இன்னும் முந்த கண்ணம் இன்னும் வண்ணம் கூடுதே நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை நீயுள்ள ஊரில் வசிப்பதும் பெருமை 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே கண்ணியுந்தன் கண்கள் மட்டும் காணவில்லையே ஓ, ஓ, ஓ. 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ குலைகின்ற தங்கங்கள் கர்ணங்கள் ஆகாதோ நெளிகின்ற வில் ரெண்டு உருவங்கள் ஆகாதோ 100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே கண்ணியுந்தன் கண்கள் மட்டும் காணவில்லையே ஓ, 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 ஓ. வாவ்! ரொம்ப அழகான ஒரு பாடலை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். மாதமுறை இசைக்குழு நிகழ்ச்சியூடாக நம்ம நிகழ்ச்சி சூப்பரான பிளேலிஸ்டோட அப்படியே கடந்து வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வந்து நானும் நிகழ்ச்சியிலேருந்து டட்டா பாபா சொல்லிட்டு போக வேண்டிய நேரம் ஆயிருச்சு. ஸோ காற்றிலிருந்து இசை பிறந்தது அப்படின்றது வந்து யாராலும் மறக்க முடியாது.
ஸோ அதுக்கிணங்க இந்த இசையோட பரிணாமம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இப்போ டிஜிட்டல் உலகத்துல வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்திலையும் நிறைய பேர்களுடைய கலைஞர்களுடைய சவால்கள், நிறைய பேர்களுடைய திறமைகள், நிறைய பேர்களுடைய கனவுகளை வந்து வெளிக்கொண்டு வந்து ஒரு தரமான மேடையை வந்து நாங்க அமைச்சு கொடுக்கறதுல வந்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்களுடைய டான் குடும்பத்துடைய இந்த கலையை வந்து வெளியில கொண்டு வந்து உங்களுக்கு முன் கொண்டு நிப்பாட்டுறது வந்து எங்களுடைய டீமுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ நிறைய கலைஞர்கள் வந்து இன்னும் வெளியில வர வேணும் அப்படின்ட்டு தான் வந்து எங்களுடைய நோக்கமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாம நீங்களும் தொடர்ச்சியாக எங்க கூட இணைந்திருந்து பயணிக்க முடியும். அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய திறமைகளையும் வந்து கண்டிப்பாக எங்க கூட இணைந்து நமது நிகழ்ச்சியிலையும் வந்து நீங்கள் நிரூபிக்க முடியும் அப்படின்னு கூறிக்கொண்டு, அது மாத்திரம் இல்லாம இந்த வாரம் நம்ம கூட பயணித்த அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்கள் தான் வந்து இன்றைய தினம் சூப்பர் ஹிட்டான ஒரு பிளேலிஸ்டோட இன்றைய நிகழ்ச்சி வந்து அப்படி வேற லெவலில் நம்மளுக்கு ஆக்கி தந்திருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாம ஆண்டனின் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் மாதமுறை இசைக்குழு நிகழ்ச்சிகள் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேரை பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம். 2026 டிசம்பர் 31 நைட்டின் மிக பிரம்மாண்ட மேடையில் அவர்களுக்கான ஒரு கௌரவமும் அவர்களுக்கான ஒரு அடையாளமும் காத்து கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த அடையாளத்தையும் கௌரவத்தையும் உருவாக்கி கொள்வது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரம் என் கூட பயணித்த எல்லா உள்ளங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிய நம்ம தொழில்நுட்ப உதவியாளர்களும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடைபெறும் நான் கமல். Ta-da!